பக்தி குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து தான் இந்த நாளில் நான் பார்க்க போறோம். அல்லேலூயா. பக்தி என்பது நிறைய விஷயம் இருக்கு. பக்தி என்பது வெளியானதா உள்ளானதா அதை மட்டும் நீங்க சொல்லிடுங்க, நான் அடுத்து போயிடலாம். பக்தி என்பது வெளியே தெரிய வேண்டியதா உள்ள மறைஞ்சிருக்கிறதா? என்னங்க சத்தமே வரலையே. பக்தி வெளியே தெரியுமா? உள்ளானது அப்படின்னு அஜித் குமார் சொல்றாரு. பக்தி என்பது உள்ளானது. சரி, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 26 வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அதாவது உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், நாவு எப்படிப்பட்டதுங்க? அடக்க முடியுமா? இந்த 32 பேருக்கு தாண்டி வந்து நிக்கும் வெளியே சில நேரத்துல. 32 பேருக்கு வெளியே தாண்டி வெளியே நீட்டிட்டு வரும். சில நேரத்துல எது பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசும். எது பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசும். எது பேசணும் அது பேசாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நீ நாவை அடக்காமல், என்னவங்க நாக்க நீ அடக்காம தன் இருதயத்தை நீ வஞ்சிக்கிற. முதலாவது நாவடக்க இல்லைன்னா நீ உன் இருதயத்தை நீயே வஞ்சித்துக் கொள்கிற. அதான் அர்த்தம். அதான் வேதம் அதான் சொல்லுது. அப்போ உன் இருதயத்தை வஞ்சித்து நீ தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய பக்தி எப்படி இருக்குமா? வீணா இருக்கும். அல்லேலூயா. அப்ப வீணான பக்தி எனக்கு தேவையா, அவசியம் உள்ள பக்தி எனக்கு வேணுமா அப்படின்னு நாம் தீர்மானிக்கணும். அதை தேவன் நம்ம கருத்துல கொடுத்திருக்கிறார். அப்போ ஒருவன் தன் இருதயத்தை, அதாவது உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் பக்தி வீணா இருக்கும். இப்ப நான் வீணான பக்தி என்னன்னு தெரிஞ்சாதான் நாம் வீண் உள்ள பக்தியில் இருக்கிறோமா வீணான பக்தியில் இருக்கிறோமா நம்மளை சரி பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாவை அடக்காத ஒரு மனுஷன் அவன் யாருதான்? தன் இருதயத்தை வஞ்சித்து அவன் என்னதான் குட்டிக்காரன் 7 குட்டிக்காரன் போட்டாலும் அவன் யாருதான்? தேவனுக்கு முன்பாக அவனுடைய பக்தி வீணா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாக்கோப்பு நிருபத்துல அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு வேத வசனம். அப்போ வேத வார்த்தை அந்த பக்தியை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப பக்தி எல்லாருக்குமே நான் சொன்ன முதல்ல நீங்க சொன்னீங்க பக்தினா என்னன்னு கேட்டேன். நான் உங்ககிட்ட பக்தினா என்னன்னா உள்ளானதா வெளியானதான்னு கேட்டேன். ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, உள்ளான்னு சொன்ன சிலர் எல்லாம் மௌனமா இருந்தீங்க. அதை நான் அது உள்ளாந்து நான் எடுத்துக்கிறேன். மௌனமா இருந்தவங்க பதிலும் நான் உள்ளானதை எடுத்துக்கொள்கிறேன். அப்போ நம்முடைய அந்த உள்ளான பக்தி வெளியே தெரியாதுங்க. அப்ப பக்தினா என்னங்க? பக்தினா என்ன? பக்தியின் வேஷத்தை சில தரித்திருக்கிறாங்களாம். என்னங்க பக்தியினுடைய வேஷம்? ஆமா, அதாவது குள்ள நீர் என்ன பண்ணுச்சான்? அழுதுச்சான். எதுக்கு? ஆடு நனையுதுன்னு சொல்லிட்டு குள்ள நீர் அழுந்துச்சான். எதுக்கு? இது ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஆடு நனையுதுன்னு சொல்லிட்டு குள்ள நீர் அழுந்துச்சான். அது போல சில நேரத்துல ஓநாய்களுக்குள்ளே நான் உங்களை அனுப்புகிறேன் ஆண்டு சொல்றாரு. அப்ப சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தோலை அந்த வேஷத்தை தரித்தவர்களா இருப்பாங்க. அப்போ அந்த அப்படிப்பட்டவர்கள் தான் அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவர்களுக்கு நான் விலகி ஓடணும். அவர்களுக்கு நான் விலகி ஓடணும். அதுக்கு எனக்கு என்ன தேவை? எனக்கு பக்தி இருக்கணும். என்னங்க பக்தி பத்தி சொல்றீங்க? எனக்கு எப்படி பக்தி இருக்கணும்? பக்தினா என்ன? பயமும் அன்பு இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் இறங்கி சொன்னா அன்பும் கீழ்ப்படிதல் இருக்கணும். அதான் பக்தி. அன்பு எங்க இருக்குதோ கீழ்ப்படிதல், 2 காரியங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் பக்தி. அன்பும் கீழ்ப்படிதல். ஒண்ணு இல்லைங்க. ஒரு ஒரு சின்ன பொருள் போய் கடைக்கு வாங்கிட்டு வரணும். ஒரு பிள்ளை கிட்ட தன் தன் தாய் தன் பிள்ளை இடத்துல கொடுக்குறாங்க. அது இங்கிருந்து போகும்போதே நொயமன்னு முனைன்னு போச்சுன்னா அது என்ன அர்த்தம்? கீழ்ப்படிதல் முடிஞ்சு போயிச்சாங்க. அன்பு இல்ல. 2 காரியம் போயிடுச்சு. அங்க என்ன இல்ல? பயம் இல்ல. பயம் இல்லைனாவே அங்க அன்பு இல்லைன்னு ஆயிடுச்சோம். அன்பு இல்லைன்னா பக்தி இல்லைன்னு அர்த்தம். யாருமே இல்ல. தன் தாய் மேல இல்ல. ஆனா தன் தாய் தன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வேணும். அதுக்கு நினைக்கிறது தான். அது சொன்ன வேலை செய்யறதுக்கு தகுதியா இல்ல. ஆனா தனக்கு வேதனையானது கேட்டு உடனே என்ன பண்ணும்? பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த என்ன சொல்றது? அந்த திறமைன்னு சொல்றதா ஏமாற்று வேலைன்னு சொல்றதா? 2 ஒண்ணுதான். அப்போ அத அப்போ அது என்ன அர்த்தம்? ஒரு கீழ்ப்படிய வைக்கவே முடியல. அப்ப அந்த பயமும் அந்த அன்பு கீழ்ப்படுதல் எங்க இல்லையோ, ஒரு சில குழந்தைங்கலாம் சொன்ன உடனே ஓடும். போயிட்டு வந்து கேட்க எனக்கு 10 ரூபா குடுங்க. உடனே ஒரு சில பிள்ளைங்க என்ன பண்ணும்? குடுத்து முடிச்ச உடனே தனக்கு தேவையானத கேட்டு வாங்கிக்கும்.
அப்ப அவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். எதுவுமே செய்யாம, நான் எந்த வேலையுமே செய்யல. ஆண்டவரோட வேலை நான் எதுவுமே செய்றதில்ல. ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்த குடுப்பாரா? கட்டாயம் கொடுக்க மாட்டாரு. ஆசீர்வாதத்த குடுன்னா, கட்டாயம் கொடுக்க மாட்டார். அப்போ தேவனிடத்துல நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஆசை. ஆனா, தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு நான் ஆயத்தமா இல்ல. அப்ப இங்க வேதம் சொல்லுது, உங்களில் ஒருவன் தன் இருதயத்தை, தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தில் வஞ்சித்து, அவன் தேவ பக்தி உள்ளவன் எண்ணினால் அவன் பக்தி வீணாயிருக்கும். சங்கீதம் 4:4 வாசிங்களேன். நீங்கள் கோபங்கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காகத் தெரிந்து கொண்டாரென்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கிக் கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பக்தி உள்ள மனுஷன அவர் என்ன பண்றாருன்னா, தமக்கென்று தெரிந்து கொள்றாராம். என்னங்க இது? வீட்டுக்கு அடங்காத பிள்ளை. ஆனா ஆண்டவருக்கு அடங்குற பிள்ளை. எப்படி இது? சரியா? ஆண்டவர் சரி பண்ணுவார். அல்லேலூயா. சில நேரத்துல நான் வீட்டுக்கு அடங்காம இருப்பேன். ஆனா ஆண்டவருக்குள்ள வருகிற போது ஆண்டவர் தனக்குள்ளே தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறாராம். பக்தி உள்ள மனுஷனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அப்போ நான் அதன் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அல்லேலூயா. யாருங்க? அந்த தெரிந்து கொண்ட பாத்திரம். தெரிந்து கொண்ட பாத்திரம் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பாராம். அவர் சத்தத்தை, அந்த மகனுடைய சத்தத்தை, அந்த மகளுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். அப்ப பக்தி உள்ள மனுஷனை கர்த்தர் தமக்காக தெரிந்திருக்கிறார். அப்ப அந்த கீழ்ப்படியாதவனை தான் ஆண்டவர் கீழ்ப்படி பண்ணி வைக்கிறார். ஒரு அதாவதுங்க, நான் இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அதாவது உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் அற்பமா எண்ணப்பட்டவைகளும் இழிவானவையிலும் தேவன் தெரிந்திருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்ட பார்த்துருக்கீங்க. ஆமா, உலகத்துல அற்பமா இருக்கும். உலகத்தால இவன் உருப்படவே மாட்டான், இவன் பாஸ் பண்ணவே மாட்டான், இவன் தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்ற அந்த மனுஷனை தான் தேவன் என்ன பண்றாரா, தமக்கென்று தெரிந்து கொள்கிறாராம். அல்லேலூயா. அவன் உலகத்தால் தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஆகாது என்று தள்ளின கல்லு தலைக்கு மூளை கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அப்ப ஆகாத மனுஷனால் தள்ளப்பட்டு இருக்கலாம் நீங்க, ஆனா தெய்வத்துக்கு நீங்க தான் வேணும். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு உகந்த பாத்திரம் நீங்க தான். உங்களை தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தேர்வு செய்கிறார். இப்ப மனுஷன் அது இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்லணும்னா, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. சாமுவேல் தாவீது அபிஷேகம் பண்ணுவதற்காக ஆண்டவர் அனுப்புறார். அவர்தான் ஃபர்ஸ்ட் நியாயாதிபதி. யாருங்க? சாமுவேல். அந்த சாமுவேல் என்ன பண்றாருன்னா, அவர்தான் தாவீது அபிஷேகம் பண்றதுக்கு வராரு. முகத்தை பாக்குறாரு. 6 பேர் கூப்பிடுறாரு. ஒவ்வொருத்தனா ஈசாயோட குடும்பத்துல ஒவ்வொருத்தனையும் கூப்பிடுறாரு. ஆனா ஆண்டவர் சொல்ல, இது இல்லப்பா, இவன் இல்ல, வர சொல்லு. அவன் எங்க போயிருக்கான்? வெளியே போயிருக்கான், சாப்பாடு கொடுக்க போயிருக்கான், அவன் வர சொல்லு. அவன் வர்ண பிறகு ஆண்டவர் என்ன பண்றது தெரியுங்களா? ஏன்னா நீ முகத்தை பார்க்க, நானும் இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்ப உலகத்தால் தள்ளப்பட்டவர்களை, உலகத்தால் அற்பமா எண்ணப்பட்டவர்களை தேவன் இங்க சொல்றாரு சங்கீதத்துல, சங்கீதம் 4:3, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகள், அவர் கேட்பார். என்ன அழகு பாருங்க. என்னங்க, எந்த தகுதியுமே இல்லை எனக்கு, எந்த அருகதையுமே இல்லை எனக்கு, ஆனா என்னை தகுதிப்படுத்துறார். அதான் கிருபை. அல்லேலூயா. அதுதான் கிருபை. உலகத்தால் தள்ளப்பட்டிருக்கலாம், அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், அந்த மனுஷனை ஆண்டவர் தேர்வு பண்ணி அவனை அவருடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அவனை பரிசுத்தவானாக மற்றவர்களுக்கு முன்பாக உலகத்தில் அவன் என்ன பண்றாரு, உலகத்தில் மாத்திரமல்ல தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் அவன் சந்தோஷத்தை காணும்படி ஆண்டவர் செய்தார். அதுதான் இந்த உலகத்திற்கும் ஆண்டவருக்குள்ள வித்தியாசம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நாவை அடக்கணுங்கிறார். நாவை அடக்கணும். முடிக்குமா? 10 வார்த்தை அமைதியா இருந்து எத்தனை நேரம் நான் பொறுக்கிறேன்? எவ்வளவுனா நானும் பொறுக்கிறது. 10 வார்த்தை பேசிட்டோம், என்னால அந்த பேசாம இருக்க முடியல. எவ்வளவு நேரம் தான் பொறுக்கிறது? நம்ம சத்தத்தை நிறைய கேட்டிருக்கோம். எவ்வளவு நேரம் தான் பொறுக்கிறது? நானும் பார்த்துனேங்கிறேன், நீ நிறுத்தியான பாக்குற, பேசினேங்கிறது. அப்போ
அந்த நாவை அடக்குவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்காரு யோசிச்சு பாருங்க. வேதத்திலிருந்து தான் கொடுத்திருக்கிறார். வேதம் தான் நமக்கு வெளிச்சம். அதாவதுங்க என்னன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதுங்கிறார். நம்ம சில நேரத்தில் நாமளே போய் மாட்டிக்கிறதுக்கு நான் சொல்றேன். சங்கீதம் 1க்கு தான் வரணும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த தத்துவத்தை உலகத்தான் எடுத்துக்கிட்டான். காது, மூக்கு, வாய். காது, மூக்கு, காது, மூக்கு, வாய். இது எங்க உலகத்தை எடுத்துக்கிட்டேன்? எங்க இந்த வேதத்தின் திருநது. அல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்ப எங்க இருக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில் நான் பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நான் நினைக்கிறேன். ஆனா ஆண்டவருக்கு உகந்தவனா இல்ல நான். அவர் சொல்ற நாவை அடக்குங்கிறார். ஆனா என்ன நாவை 32 பேருக்கு வெளியே நீட்டி நிக்குது. சண்டைக்கு நிக்குது. அவன் கம்முனதான் கூட இவரு சண்டைக்கு என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஆண்டு சொல்றப்பா துன்மார்க்கருடைய ஆலோசனை நிக்காதுன்றார். பாவிகள் வழியில போய் நிக்காதுங்கிறார். பரியாசக்காரர் உட்கார்ந்து உனக்கு என்ன வேலை? அதனால பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? டேய் நீ அங்க போகாது, நீ இங்க போகாத, இதை செய்யாத, அதை செய்யாத. ஆனா பிள்ளைங்க எப்படி இருக்குமா? என்னம்மா நீ அந்த காலத்து பேச்சு எனக்கு அந்த காலத்தை என்னப்பா உனக்கு தெரியும்? அந்த காலத்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் ஒரே வார்த்தையில பெற்றோர்களை அப்படியே சதமாக்கிடுவோம். ஆனா நமக்கு வேதம் என்ன ஆலோசனை கொடுக்கிறது? வேதம் சொல்லு, தன் நாவை அடக்காம நாவை அடக்கலனா இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கும். நாவை அடக்கலனா இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கும். ஆமா, நாவை நீ மீறி பேசிட்டீங்கன்னா என் நிம்மதி போயிடும்னு சொல்ல வரேன். வேதம் தான் சொல்லுது. ஆமா, நீங்க அடக்கி பாருங்க, உங்க எதிராளி என்ன பண்ணுவாங்க? அவங்க சமாதானம் குலைச்சிருந்தாங்க. அவங்க உங்ககிட்ட ஒப்புரவாகுவாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வழிகள் கர்த்தருக்கு பிரியம் இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்வான். அப்போ நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? அப்போ நம்ம நாவை அடக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியம். ஆமா, சில நேரங்கள்ல நம்முடைய வாயை புடுங்குவாங்க. வாய ஏங்க இப்படி நேற்று காலத்துல சொன்னேன், என்னங்க நம்ம டல்லா இருக்கிறீங்க, சரியான தூக்கம் இல்லை, நான் என்ன சொல்றது? அவங்க நான் நல்லா தான் இருக்கேன், இல்ல ஆள டல்லா இருக்கீங்க. சில வாய நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா தான் இருக்கேன், திரும்ப 3 டைம் சொன்னா எப்படி இருக்கும்? அப்போ திரும்ப அதே மாதிரி சொன்னேன், ஐயா நான் நல்லா இருக்கிறேன், இல்ல கருத்து நல்லா வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் இந்த சில நேரங்கள்ல நம்ம வாயை இழுத்து என்ன பண்ணுவாங்க? இப்படி நம்ம கம்முன்னு இருப்போம் நம்ம. ஆனா இழுத்து கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? வச்சுப்பாங்க. இது இப்படி சொன்னாங்க, இதை அப்படி சொன்னாரு, இப்படி பேசினாங்க, உங்களை பத்தி சொன்னாங்க. இது என்னாகும்? புரியுது? நாவை அடக்காம வர விஷயம். சில நேரத்துல நம்ம அமைதியா இருக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்க கூடாது, பாவிகள் வழி நிக்க கூடாது, பரியாசக்கார உட்காரத்துல போய் நிற்கலாம். என்ன ஆகும்? கிண்டலும் கேலிதான் நடப்பு செய்யணும். அப்போ நம்முடைய சாட்சி கெட்டதும். அங்க போய் துன்மார்க்கருடைய அங்க போய் உட்கார்ந்து பரியாசக்கார உட்காரத்துக்கு என்ன ஆகும்? அவன் 4 வார்த்தை பேச, நான் 1 வார்த்தை பேச வேண்டியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணும்? எனக்கு வேலை இருக்குது, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அந்த இடத்த விட்டு நான் வெளியே தப்பிச்சு ஓடி வந்தேன். வேதம் சொல்லுறது, அதாவது வேடனுடைய கண்ணிக்கு குருவி தப்பிக்கிறது போல நான் என்ன பண்ணுமா? அது கடனுக்கு சொல்றாரு. ஆண்டு சொல்ற அந்த நீதிமொழிகள் சொல்லப்படுற விஷயம் கடனுக்கு. ஏன்னா அப்படி சில நேரம் தப்பு வச்சு நம்மளை என்ன பண்ணும்? காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. யாக்கோபு 1:27 வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. சரி, நம்ம பக்தி நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? ஏதோ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நேரங்கள்ல தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சத்தியத்துல நாம் நிலைச்சிருந்தனாலதான் அதுதான் விஷயம் சொல்றோம். ஆனா இங்க சொல்லப்படுகிறது விசாரிப்பு என்பது முக்கியமான காரியம். விசாரிக்கிறது ரொம்ப முக்கியம். விசாரிப்பு யாரை நான் விசாரிக்கணுங்க?
பிணியாளிகள் தான் வைத்தியன் வேணும். டாக்டர் யாருக்கு வேணும்? யாருங்க? நோயாளிக்கு தான் டாக்டர் வேணும். அல்லேலூயா. சுகமுள்ளவர்களுக்கு அல்ல. காணாம போன ஒரு ஆட்டுக்கு தான் வேணும் நீ விசாரிக்கிறதுக்கு. அந்த ஒரு ஆடு பண்ணி தான் ஆர்டர் போனாராம். 99 ஆட்டை பட்டியலை விட்டுட்டு மீதி ஒரு ஆட்டை தேடி ஆண்டர் போனார். அந்த ஒரு ஆடை யாரு தான்? நான் தான், நாம தான். அந்த ஒரு ஆடை காணாம போன ஆடு யாரு? நாம தான். அப்ப நம்மை தேடி இங்க சொல்லப்படுகிறது விசாரிக்கிறது. அல்லேலூயா. அது திரும்ப வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவளை விசாரிக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு சில நேரங்கள்ல சிலலாம் புலம்புவாங்க, அது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு. நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம யாருங்க? ஆவிக்கு உரியவர்கள். ஆராய்ந்து பார்க்கணும். உங்க நன்மை தூசிக்கப்பட இடம் கூடாது இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்ய திராணிக்கும் போது ஒரு செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்ப ஆண்டவர் நமக்கு 2 காரியங்கள் சொல்றார். உங்க நன்மை தூசிக்கப்படக்கூடாது. ஆனா உங்க நன்மை இருக்க நீங்க செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம இருக்கவும் கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு படுகிற உபத்திரவங்களிலே அவனை விசாரிக்கணும். அல்லேலூயா. விசாரிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் முதலீடு தேவை? என்னுடைய டைம் வேணும், நேரம் வேணும், தேவன் மேல அன்பு வேணும். தேவன் மேல அன்பு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? மற்றவர்களை விசாரிப்பேன். ஆமா, விசாரிக்கிறீங்களா? நீங்க உங்க ஃப்ரெண்ட், உங்க சொந்தக்கார பந்தக்காரன் விசாரிக்கிறீங்களா? விசாரிச்சு என்ன பண்றீங்க? ஆண்டவர் மையமா வச்சிடணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்பவுமே நமக்கு நீதிபரர் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். அவர் மையமா வச்சிடணும். நீங்க எங்க ஆரம்பிச்சாலும் திரும்ப வந்து அவர்கிட்ட வந்து நின்னணும். கடைசியா அவங்க சத்தியத்தை என்ன பண்ணுவோம்? அவங்களுக்குள்ளார போட்டுறணும். அல்லேலூயா. நம்ம விசாரிச்சாலும் சரி, அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு திக்கற்ற நிலையில இருந்தாலும் தேவனையும் அவங்களும் இணைச்சிடணும். தேவனை அவங்களையும் சம்பந்தப்படுத்தி அங்க இணைச்சு ஆண்டவர்கிட்ட கடன்கள் கொடுத்துடணும். நீங்க தூக்கி சுமக்க முடியாது. ஆண்டவர் சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வரும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்கிறார். அப்ப இளைப்பாறுதலை தரக்கூடிய தேவனிடத்துல அவங்களை இளைப்பாற பண்ண வச்சிடணும். அல்லேலூயா. ஆனா அதை விட்டுட்டு விசாரிக்கிற பேர்ல அட்வைஸ் போட்டு புளிஞ்சிடக்கூடாது. திரும்ப நான் இயேசு வேணா ஒண்ணு வேணாம் ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. என்ன ரொம்ப கவனமா வேணும். அது கீழே உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளணுமா, ரொம்ப முக்கியம். ஏன்னா திக்கற்றுகளை விதவைகளை அவங்க படுகிற உபத்திரவங்களில நம்ம அவங்களுக்கு ஆலோசனையும் அவங்களுக்கு விசாரிச்சு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை நம்மளால் முடிஞ்சா செய்யலாம். முடியாத செய்ய சொல்ல ஆண்டுங்களை. அதே போல உலகத்தால் கரைப்படாதபடிக்கு வாசிங்க. உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே ரொம்ப முக்கியம். ஐயா ஒரு நிமிஷம் ரொம்ப முக்கியம். உலகத்தால் கரைப்படாம பார்த்துக்கணும். நம்மள வார்த்தையினால் கூட நம்மள என்ன பண்ணோம்? இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, வார்த்தையினால கூட மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது. வார்த்தையினால காயப்படுத்த முடியுமா? முடியாதா? என்ன சொல்றீங்க? சாகடிக்கவும் முடியாது. அல்லேலூயா. ஆமா, அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆண்டு வச்சிருக்கிறார் வார்த்தைக்கு, அவ்வளவு வல்லமை இருக்கு. அப்ப உலகத்தால் நம்ம கரைப்படாதபடிக்கு நம்மளை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. நான் பக்தி பத்தி நான் சொன்னேன் உங்களுக்கு. என்னங்க சுத்தமான பக்தியா இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக அதுதான் மாசு இல்ல. மாசுனா ஒரே ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லிட முடியாது. நம்ம பக்தினா நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? கோயிலுக்கு போறது, உண்டியில காணிக்கு போடுறது, ஜெபத்துக்கு கூட்டத்துல கலந்து கொள்றது, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்க வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற விதவைகளுக்கும் அவங்க படுகிற உபத்திரவங்களிலே அவளை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாததுமாகிய தேவனுக்கு முன்பாக அதுவே மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன பண்ணிருக்குது? ஆலோசனை கொடுக்கிறது. அல்லேலூயா. என்னங்க ஆலோசனை? அப்ப ஆலோசனை என்பது நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், கைவிடப்படலாம். ஏற்றுக்கொண்டா நமக்கு என்ன உண்டுங்க? என்னங்க? நித்திய ஜீவன், ஆசீர்வாதம் உண்டு. கைவிட்டுட்டேன்னா ஆசீர்வாதத்துக்கு என்ன ஆப்போசிட்? நஷ்டம்.
அல்லேலூயா. யாருமே நஷ்டத்தை விரும்ப மாட்டோம். நஷ்டத்தை விரும்பும் யாருன்னா ஆசீர்வாதம் விரும்பும். அல்லேலூயா. அப்போ இங்க மாசு இல்லாத உலகத்தால் கரைப்படாதபடிக்கு பாத்துக்கணுமா, ரொம்ப முக்கியம். ஆமா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உலகத்தால கரைப்படாம நம்மளை பாதுகாத்துக் கொள்வது தான் அந்த பக்தின்னு சொல்லி யாக்கோப்பு சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பக்தி உள்ள மனுஷன் இன்னைக்கு தேடிட்டு தான் இருக்கிறார். பக்தி உள்ள மனுஷனை, ஆமா, தேடி அவருடைய பட்டியல் என்ன பண்றாரு, அவருடைய ராஜ்யத்துல கொண்டு சேர்த்துட்டே இருக்கிறார். தினமும் சேர்த்துட்டே இருக்கிறார். நம்ம பார்வைக்கு தெரியுது இல்லை, நம்ம பார்வைக்கு தெரியுது இல்லை. அப்போ அந்த பட்டியல சேர்த்தனவங்க, அந்த ஆடு என்ன பண்ணும், நல்லா சாப்பிடும், இலைய சாப்பிடும், அங்கேயும் உறங்கும், சாப்பிடணும் உறங்கணும். அப்போ ஆடு வளர்ந்து என்ன பண்ணும், எங்க போகும் ஆடு, நல்லா வளர்ந்து போய் எங்க ஆடுங்க, சந்தைக்கு. அல்லேலூயா. அது உகந்த ஒரு ஒரு எஜமான் வாங்குறான், அந்த ஆட்டை விலை கொடுத்து வாங்குறான். எதுக்கு தெரியுங்களா, இன்னும் ஒரு 4 கட்டி இன்னும் 4 குட்டி போடும். உடனே திவ்யானன்றாங்க வெட்டுறதுக்கு சாப்பிட்றதுக்கு. அந்த எஜமான் வாங்குற நோக்கம் என்னன்னா, அது இன்னும் 30-60 பலன் கொடுப்பதற்காக வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்றான், தன்னுடைய விவசாயத்தை நம்முடைய விஸ்தாரம் பண்ணுவதற்காக, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பெருக்குவதற்காக அவன் கொண்டு போறான். அதே போலதான் ஆண்டவர் நம்மை எஜமான் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு எஜமானாக இயேசு கிறிஸ்துவிடத்துல நமக்கு நாம் கிடைச்சிருக்கோம். அப்ப அவருடைய கரங்கள் இருக்கிறோம். அப்ப நம்மை கனி கொடுப்பதற்காக தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, விளைக்கரையும் தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணி விளைக்கரையுமா வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, மற்றவர்கள் அழிக்கப்படுவதற்காக நம்மளை தேவன் தெரிந்து கொள்ளல, அவர் விலைக்கு வாங்கல, அநேகர் இன்னும் உருவாக்குவதற்காக 30-60-100 பலன் கொடுப்பதற்காக தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 14 சங்கீதம் 1, 2, 3. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களைக் கெடுத்து அருவருப்பான கிரியைகளைச் செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்றானா, யார்தான் சொல்லுவான்? ஆமா, விசுவாசி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அவருடைய அன்பை ருசித்தவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள் எப்பொழுதுமே நம்ம சொல்லவே முடியாது, ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீங்க, ஏன் ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற வார்த்தை தான் நான் சொல்றது, ஏன் என்னை விட்டுட்டீங்க ஆண்டவரே. தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அப்பயும் ஆண்டவர் என்ன பண்ணார், அமைதியா தான் இருப்பார். வேத சொல்லுது, தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்றானா, தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனும் இல்லையா, நன்மை செய்வதற்கு ஒருவனும் இல்லை. அப்ப பக்தி உள்ள மனுஷன் ஆண்டவர் இன்னைக்கு தேடிட்டு தான் இருக்கிறார். கீழே வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னைக்கு ஆண்டவர் பக்தி உள்ள மனுஷனை தேடிட்டு இருக்கிறார். பக்தி உள்ள மனுஷனை தேடணும். ரொம்ப உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிற பிதாவை முன்பாக மாசு இல்லாத பக்தியா இருக்கிறது நம்ம முதல்ல பார்த்தோம் யாக்கோப்புல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரா, தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இருக்குதான்னு பாக்குறாரு. அல்லேலூயா. அப்ப அந்த உணர்வுள்ள இருதயத்தை இருக்கிற அந்த மனுஷனை தான் ஆண்டவர் இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறார். யாருக்காக? அவருக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, தேடிட்டு இருக்கிறார். அப்ப கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்தரை கண்ணோக்கினார். அப்ப ஆண்டவருடைய பார்வை எங்க இருக்கு, ஏன் நம்ம மேல இருக்கு, மனுபுத்திர மேல இருக்கு. ஆமா, பரலோகத்திலிருந்து நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறார். நான் என்ன செய்யறேன், எப்ப தூங்குறேன், எப்ப எழுறேன், எப்ப வேலை செய்யறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரை தேடுறேன்னா, அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு தேடுகிறேன்னா, இல்ல உலகத்து காரியங்களுக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன்னா, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப அந்த பார்க்கிற ஆண்டவர், கீழே வாசிங்க. எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்பேயானார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பாருங்க, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்களாம். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்போ அந்த ஒரு
மனிதனை தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். யார் அந்த ஒரு மனிதன்? ஒரு மனுஷி. அப்ப அந்த கீழ்ப்படுகிற அதாவது அந்த ஒரு மனுஷி யாருன்னா, தன் இருதயத்தை வஞ்சித்து தன் நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுடன் எண்ணினால் அவன் பக்தி வீணா இருக்கு. அப்ப தன் நாவை அடக்கி தன் இருதயத்தை வஞ்சிக்காமல் தன்னை தேவ பக்தி என்று சொல்லிக் கொள்ளாமல் எண்ணாமல் இருக்கிற அந்த மனுஷன் தான் அவனோட பக்தி தான் உண்மையான பக்தியாய் காணப்படும். வேதத்தை அப்படியே புரட்டி படிச்சு பாருங்க. ஆமா, நாவை அடக்கணும். முதல் காரியம் நாவை அடக்கணும். இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? பெருமை உட்காரக்கூடாது. பெருமை. ஆமா. மூன்றாவது காரியம் இருதயத்தை வஞ்சிக்க கூடாது. ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் பெருமை. ஆமா, எனக்கு எல்லாமே தெரியும், வேதம் எனக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துறது எனக்கு தெரியும், அது முக்கியம் இல்லை. நான் கீழ்ப்படுகிறேன்னா, அல்லேலூயா, கீழ்ப்படிதல் உத்தமமா. ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஆண்டவர் பலியை முன்னெடுத்துல எதிர்பார்க்கல. முன்னெடுத்துல எதிர்பார்க்கறது என்ன? கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு, தேவனுக்கு அவருடைய சமூகத்துல வந்து நான் உட்காருவதற்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா காத்துட்டு இருக்கிறார். ஆமா, என்னுடைய நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். என்னுடைய நேரத்தை ஆண்டவர் கொடுத்தேன்னா உன்னுடைய வேலையை அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆமா, சில நேரங்கள்ல சில வேலைகள் ஏன் தடையா இருக்குன்னா, நம்ம ஆண்டோட வேலை செய்யறது, நம்ம ஆண்டோட இது புக் எடுத்து பைபிள் எடுத்து ஊழியத்துக்கு அதல்ல, ஆண்டோடைய காரியங்களுக்காக நான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன்னா, உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னா, நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னா அதை போலதான் நான் இருப்பேன். ஆண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன்னா ஆண்டோட ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும், எந்த தடையும் இருக்க. அல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த இருதயம் கடினமா இருக்கக்கூடாது, உடைக்கப்படணும். ஏன்னா அங்க வேதம் சொல்லுற சங்கீதத்துல, உணர்வு உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு இருதயத்தை ஆண்டவர் இந்த நாளில புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஆமே. அந்த ஒரு இருதயம் பக்தி உள்ள மனுஷனாய் நீ மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்களாம், நன்மை செய்வன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய அங்கலாய்ப்பான வார்த்தைகள். ஆமே. அப்ப ஆண்டுடைய எதிர்பார்ப்பு அங்க வேதம் சொல்லுகிறது, தன் நாவை அடக்கணுங்கிறார். இருதயத்துல வஞ்சிக்க கூடாது. பெருமை எனக்குள்ள இருக்கக்கூடாது. பெருமை வந்துச்சுன்னாவே கீழ்ப்படிதல் வரவே வராது. பெருமை உள்ளதுக்கு தேவன் என்ன பண்றாரா? எதிர்த்து நிற்கிறார். நம்ம யார் எதிர்த்து நிற்கிறோம்? தேவனை எதிர்த்து நான் போராடி நின்றுமா? எனக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஆனா அவருக்கு செய்ய வேண்டியதை அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உணர்வுள்ள இருதயம் உங்களுக்குள்ள உருவாகும். எப்படி அந்த உணர்வுள்ளன்னு எப்படிங்க? உணர்வுள்ள ஒரு இதயம்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நீங்களே சொல்ல பார்க்கலாம். உணர்வுள்ள இருதயம்னா என்ன? நீங்க ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் கொஞ்சமா ஆண்டவர் எனக்கு நினைச்சு பார்க்கலாம்ல? அந்த நன்மைகளை நினைச்சீங்கன்னா போதும். நான் முன்ன எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன்? முன்ன நான் எங்க இருந்தேன், இப்ப ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறேன், இதை நான் நினைச்சனாவே போதும். அத நினைச்சனாவே ஆண்டவர் நடத்தின விதங்களை நினைச்சாவே போதும். ஆண்டவர் என்ன வழி நடத்தின விதங்கள், எப்படியெல்லாம் எந்த சூழ்நிலை என்னை பாதுகாத்தார், எனக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்தார். அப்போ அதை நான் எண்ணி பார்த்தவான உணர்வுள்ள இருதயமா நான் மாற்றப்படுவேன். அப்ப உணர்வுள்ள இருதயம் நான் மாற்றப்படுகிற போது என் தேவனுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். அவர் சொல்றாரு, நாவை அடக்கணுங்கிறார். முதல் காரியம் நாவை அடக்கணும். உங்களில் ஒருவன் தன் இருதயத்தை, தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தெய்வ பக்தி ஒன்று எண்ணினாலும் பக்தி வீணா இருக்கும். அப்ப வீணான பக்திக்கு நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம். வீணான பக்தி எவ்வளவு ஓடிட்டு இருக்கிறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் என்ன பண்றாரா? பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். நம்முடைய ஏக்கங்கள் அவருக்கு தெரியாதா?
நம்முடைய எண்ணங்கள் அவருக்கு தெரியாதா? நம்முடைய வேண்டுதல் அவருக்கு தெரியாதா? நம்முடைய வீழ்தல் தெரியாதா? ஆண்டவர் அது எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். ஏன் தெரியுங்களா? என்னை கீழ்ப்படிய பண்ணுவதற்காக. அல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஆமா, அவன் சத்தத்தை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். ஆமே. அப்ப அந்த தேவன் என் சத்தத்தை கேட்கணும்னா நான் அவருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படியது ரொம்ப கஷ்டம். கீழ்ப்படிகிறது ரொம்ப கடினம். ஆனா அதுக்கு ஒரு ஆயுதம் இருக்குங்க. கீழ்ப்படியறதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு. அன்புதான். அல்லேலூயா. பிரதானமானது அதான். நீங்க எங்க சுத்தி வந்தாலும் அங்க வந்து நின்னோம் அன்பு. தேவன் மேல எனக்கு அன்பு இருந்துச்சுன்னா நான் கீழ்ப்படியனா படிய மாட்டேனா? ஆண்டவருக்காக. எனக்காக நீங்க செய்யாதீங்க. ஆண்டவருக்காக நீங்க செய்து பாருங்க. அல்லேலூயா. நீங்க அந்த அந்த வார்த்தையை மட்டும் நான் செய்யறது எனக்காக இல்ல ஆண்டவரே, உமக்காக செய்ய. ஆண்டவரே, இது நான் சகித்துக் கொள்கிறேன். நான் உமக்காக நான் சகித்துக் கொள்கிறேன். நீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவர் எனக்கு கோபம் வருது. நான் உமக்கோசரம் அமைதியா இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு பயங்கரமான டென்ஷன் பண்றாங்க. ஆனா உனக்காக நான் அமைதியா இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க சொல்லி பாருங்களேன். ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லி பாருங்க. இது மாதிரி எல்லா காரியங்களிலும் நீங்க தேவனுக்காக சகித்துக் கொள்ளுங்க. அப்படி சகித்துக் கொள்ளும் போது உங்க இருதயத்துல சந்தோஷம் நிரம்பி இருக்கும், சமாதானம் நிரம்பி இருக்கும். அப்போ உங்க நாவை திறக்கிற போது, ஏன்னா இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசும். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ தேவனுடைய அந்த நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் தான் என்னுடைய பொக்கிஷமா இருந்துச்சுன்னா நான் பூமியை குறித்து கவலைப்படவே மாட்டேன். ஆமா, பூமியில நீங்க என்ன பண்ணுங்க, பொருள்களை சேர்த்து வைக்காதீங்க. அது பூச்சியும் என்ன பண்ணும், எல்லாமே துரு பிடிச்சிருங்கிறார் ஆண்டவர். ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். ஆனா நமக்காக நீ பரலோகத்தில் நீங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப பரலோகத்தில் நான் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதற்கு நான் என்ன பண்ணும், உணர்வுள்ள இருதயம் மாறும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அந்த உணர்வுள்ள இருதயம் நம்ம மாறிட்டோம்னா கடினமா தான் இருக்கும். தயவுசெய்து அதை பத்தி நீங்க கலங்க வேண்டியதே இல்லை. இந்த கடினமா தான் இருக்கும். சத்தியம் உள்ள போகும்போது கடினமா இருக்கும். ஆனா அந்த சத்தியம் உள்ள போயிட்டு, சத்தியம் கசப்பா தான் இருக்கும். உள்ள போய் அது உள்ளே சென்று உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையும். ஆமா, அது சாதாரண இல்லை. ஏன்னா என் மேய்ப்பர் அவர், என்னை நடத்துகிறவர் அவர், என்னை உருவாக்கினவர் அவர். அதை மறந்து போயிடவே கூடாது. சங்கீதம் சொன்னது போல கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். சங்கீதம் சொன்ன ஒரே விஷயம் தேடுதல் இருக்கும் ஆண்டவரத்துல. ஆமா, அவர் நம்மளை ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். உணர்வுள்ள உண்டு ஒன்று நான் பண்ணா பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், தேடிட்டு இருக்கிறார். ஆனா நான் ஆண்டவர் தேடுறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நான் தேடுகனா இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு உத்தரவாதி அவர் தான், ஆதாரமே எனக்கு அவர் தான். அப்ப ஆதாரம் யாரு தான்? இயேசு கிறிஸ்து நமக்கு ஆதாரம். அல்லேலூயா. ஆமா, அவர் தான் பெரிய சொத்து நமக்கு. நம்ம நினைச்சுக்க, நம்ம அற்பமா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டோட மிகப்பெரிய சொத்து நாம தான் அவருக்கு. சரிங்களா? ஆமா, ஆண்டவருக்கு நம்ம நினைச்சிருக்கிறோம் அவரு சூரியன் சந்திரன் அதெல்லாம் கிடையாது. நீங்க தான் ஆண்டவருக்கு மிகப்பெரிய சொத்து. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மள இன்னைக்கும் தேடிட்டு இருக்கிறார். பக்தி உள்ள மனுஷனை இன்னைக்கும் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். அப்ப பக்தி என்பது இது தானா வந்துடாது. பக்தி என்பது தானா வருமா? உருவாக்கி கொள்ளலாம்ல, உடைந்தலாம்ல. அப்ப உள்ளத்தை என்ன பண்ணும், நம்ம உள்ளத்தை நம்ம உடைத்து உருவாக்கக்கூடிய வேலை நம்ம இருக்கணும். ஒண்ணும் இல்லைங்க, தானியேல் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவருக்கு சில கட்டளைகளை போடுறாங்க. கூட இருக்கிறவங்க சில கட்டளை என்ன பண்றாங்கன்னா போடுறாங்க. இவர் எந்த விஷயத்துல மாட்ட வைக்கலாம், அவருடைய வேத விஷயத்துல மாட்ட வைக்கலாம். 3 முறை என்ன பண்ண ஒரு நாளைக்கு ஜெபம் பண்றாள் யாரு? தானியேல். ஆமா, அவர் எவ்வளவு பெரிய ஸ்தானத்துக்கு போனாலும் ஆனாலும் கவர்மெண்ட் ஒரு ஆர்டரை போடுது. கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆர்டரை போட்டு அந்த தானியேல்
6:5 வாசிங்களேன். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனைப் பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தாரத்தைக் கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தாரத்தைக் கண்டுபிடிக்கக் கூடாது என்றார்கள். எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மைத் தவிர எந்தத் தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தைக் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே பேயாடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்தி உள்ள மனுஷனை அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாது? வீழ்கடிக்கவே முடியாது, மடங்கடிக்கவே முடியாது. ஆமா, எத்தனை பேர் கூட இருந்தாலும் சரி, அங்க ஆலோசனை கிடக்குறாங்க, மந்திரிக்கிறாங்க, அப்புறம் பிரபுக்கள் இருக்கிறாங்க, தேசாதிபதிகள் இருக்காங்க, யார் வேணா இருக்கட்டும், ராஜாவே இருக்கிறார். ராஜா தான் சைன் பண்றார், முத்திர மோதத்தை வைக்கிறார். ராஜா தான் சைன் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஆர்டரை பாஸ் பண்றார், ஜியோ பாஸ் பண்றார். ஆனா அதுக்கெல்லாம் அசரவே இல்லை. யாரு? தானியேல் அசரவே கிடையாது. 6:9 வாசிங்களேன். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். செய்த வேலை என்னங்க? தினந்தோறும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, எத்தனை தாக்கீது வரட்டும், எத்தனை கவர்மெண்ட் ஆர்டர் வரட்டும், எத்தனை பேர் எதிரா நின்னு சொல்லட்டும், அதை பத்தி கவலை கிடையாது. அவன் செஞ்ச ஒரே விஷயம், தினந்தோறும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். இதுதாங்க ஒரு என்ன சொல்ற கவர்மெண்ட் ஆர்டரே அசைக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளது. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் கலங்கவே கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு கலங்கவே கிடையாது. இதுக்கு முன்ன நடந்த சம்பவம் என்னன்னா, இவங்க ராஜா கிட்ட போய் சொல்லி இது மாதிரி பண்ணியிருக்கிறாரு, ஒரு 3 வேளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, எந்த மனுஷனையானாலும் தேவனையானாலும் 30 நாள் உண்மை தவிர வேற யாரையும் சேவிக்க கூடாது. இதுதான் கவர்மெண்ட் ஆர்டர். அந்த ஆர்டரை மீறிட்டு ஒருத்தர் தானியேல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொன்ன பிறகு சிங்க கபில போடுறாங்க. அதான் தண்டனை. மீறவங்களுக்கு தண்டனை என்ன? சிங்க கபில. சிங்க கபில போட்டா சிங்கம் என்ன பண்ணும்? அவ்வளவுதான், பசிக்கு இரையாயிடுவாங்க. ஆனா அங்க ராஜா நன்றா அறிந்திருந்தான், தானியேலை பத்தி நன்றா அறிந்திருந்தான். நன்றா இந்த தானியேல், ஏன்னா இவன் ஜீவனுள்ள, அங்க சொல்றாரு பாருங்க அழகா, துயர சத்தமாய் தானியேலை கூப்பிடுறார். அவர் கூப்பிடுகிற அந்த சத்தம் எப்படிங்க? உயிரோட இருக்கிறியாப்பா, உயிரோட இருக்கிறியா, செத்துட்டியா அப்படின்னு ஒரு துயரத்தோடு ஒரு பாரத்தோடு கூப்பிடுறார். அப்ப சொல்றாரு தானியேலே, அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் எனக்கு சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவையில் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய், அல்லேலூயா. ஒரு நிமிஷம், உலகத்தால் கரைப்படாதபடி பார்த்துக்கொள்ளணும். பக்தி உள்ள மனுஷன், ஆமா, அதுதான் முக்கியமான விஷயமே. கரைப்படாத, அங்க சொல்ற, நான் உனக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருக்கிறேன், காணப்பட்டேன் என்று சொல்லி, ராஜாவை உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். அல்லேலூயா. அந்த ராஜா சொல்றாரு, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. அந்த ராஜா சொல்றாரு, ஜீவனுள்ள தேவன் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஜீவனுள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை சிங்க கபிலிருந்து அவர் தப்பி வல்லவராய் இருந்தாரே என்று சொல்லி ராஜா சொல்லுகிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? பெரிய முதலீடுலாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, பெரிய பணம்லாம் கிடையாது. ஒரே விஷயம்தான், தேவனுடைய சமூகத்துல 3 வேளையும் தன் வேலையினார் எதை போல வேலை இருந்தாலும் தெய்வ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறவனா இருந்தான், ஸ்தோத்திரம் பண்ணுறவனா இருந்தான். அப்ப ஜெபிக்கிற, ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிற பக்தி உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் இன்னைக்கும் தேடிட்டு இருக்கிறார். அல்லேலூயா.